உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். கன்னியாகுமரி கடல் பகுதியில் விசைப்படகு மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட 9 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் அருகே பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பனிதாஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 9 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் விசைப்படகு மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் படகு சேதமடைந்து கடலுக்குள் முழுவதுமாக மூழ்கியது. அந்த படகில் இருந்த 9 மீனவர்களையும் மற்றொரு விசைப்படகில் வந்த மீனவர்கள் மீட்டு குளச்சல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கப்பல் வந்து எங்களை இடித்து எங்களை சேதப்படுத்திட்டு நிப்பாட்டாமல் போயிட்டாப்புல. நாங்கள் எல்லாருமே உயிருக்கு ரொம்ப போராடிட்டு தான் இருந்தோம். எங்கள் போட்டில் வெள்ளம் எல்லாமே போட்டுக்குள்ளாடி பூந்துருச்சு. நாங்கள் போட்டில் கரையை நாங்கள் உயிரோட வருவோமா வரமாட்டோம்னு கூட எங்களுக்கு தெரில. ஆனால் அந்த கப்பல் எங்களை இடிச்சிட்டு எங்களை காப்பாற்றாமல் எங்கள் உயிரை ஒரு துச்சமாக மாற்றிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாப்புல. அப்புறம் எங்கள் சக மீனவர்கள் தான், எங்கள் பக்கத்தில் இந்த மீனவர்கள் தான் எங்களை காப்பாற்றி கரையை கொண்டு வந்தாங்க. அவங்களும் வரலன்னா எங்கள் உயிரை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.